வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறீங்க. அந்த நன்றி செலுத்த உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். கேன்சர்களை மாற்றி இருக்கிறீங்க, கட்டிகளை கரைய பண்ணி இருக்கிறீங்க, எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. அதை நினைச்சுதான் முடிந்தவர்கள் மட்டும் எழுந்து ஆண்டவரை நீர் செய்த எல்லா நன்மையை நினைச்சு உங்களுக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். இது மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய நாள், நமக்கு மனமகிழ்ச்சியின் நாள். இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் நீங்களும் நானும் துக்கமா இல்லாதபடி, தேவனே நான் நீதிமானா இருக்கிறபடினால, என் சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடினால, என்னுடைய நாவு சுத்த வள்ளியா இருக்கிறபடினால, நான் நித்திய ஒரு கண்மலையா இருக்கிறபடினால, ஆண்டவரே நீதிமானுக்கு வர்ற துன்பம் அநேகம்தான், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இந்த நீர் என்னை விடுவிச்சிருக்கிறபடினால நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் எனக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் விரும்புகிறது உம்மால கொடுக்கப்படும். ஆண்டவரே நீதிமான் நான் விரும்புகிறது உம்மால கொடுக்கப்பட்டது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் மிகவும் பலனுள்ளது. நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் தொனி, ஆரவார தொனி, ஆர்ப்பரிப்பின் தொனி, மகிழ்ச்சியின் தொனி, விடுதலையின் தொனி, வெற்றியின் தொனி, ஜெயத்தின் தொனி. ஓ இயேசுவே, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். இது நீதிமான்களுடைய கூடாரம். இந்த இடத்துல என்னுடைய தெய்வம் நீர் வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே ரட்சிப்பின் தொனிதான் கேட்கிறது. அழுகையின் தொனி அல்ல, புலம்பலின் தொனி அல்ல, வேதனையின் தொனி அல்ல, ரட்சிப்பின் தொனி. ஏனென்றா என்ற சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை தருகிறவர், இறுக்கத்துக்கு பதிலாக துதியுடைய தருகிறவர். ஆண்டவரே என்னுடைய தூசியை தட்டி விட்டினார், எழுப்பி இருக்கத்துக்கு தான் நீ வச்சிருக்கிற தேவன். அதை நினைச்சுதான் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் மேல நீர் பாராட்டின உம்முடைய அன்பு. கடந்த வாரம் பார்த்தோம் உம்முடைய கிருபை. ஆண்டவரே உம்முடைய கிருபையால எனக்கு இறங்கி வச்சிருக்கிறவர், நித்திய கிருபையினால் என்னோடு உடன்படிக்கை வச்சவர், நித்திய கிருபையினால் எங்களை நித்தியமாக வச்சிருக்கிறவரே. வானாதி வானம் கொள்ளாதவரே, வல்லமை உள்ளவரே. ஆராதனை என்னுடைய கண்ணீரை சொல்றதல்ல, ஆராதனை அவரை புகழ்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிறது. நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்த அந்த ஸ்தானத்தில் வந்திருந்தவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் அவருடைய நாமத்தை தரிச்ச மனுஷன், என்னுடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கிற வேளை, தங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே கூப்பிடுகிற வேளையில ஜெபிக்கிற போது தேவன் தேசத்துக்கு சமத்தை விளைவிக்கிறவரா. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய அடையாளங்கள். எசாயாவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடந்த வாரம் பார்த்தோம், என்னுடைய ஜனங்கள் நீதிமான்களாயிருப்பார்கள், அவர்கள் அங்கே பூமியை சுதந்தரிக்கிற குடிகள், பூமியை சுதந்தரிக்கிற குடிகள். ஓ கர்த்தர் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறாரே. அவருடைய கிரிகைகள் அவருடைய கைகளின் கிரிகைகளாயிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய கிரிகைகள், அவருடைய கைகளின் கிரிகைகள். உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய பேலாம், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அவருடைய பரிசுத்தம், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அவருடைய நீதி, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அவருடைய டொமினியன் ஆளுகை இருக்கிறபடினால பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையை விட உனக்குள்ள எனக்குள்ள நடக்கிற ஆராதனை தேவன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை. அதை விசுவாசி. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தூதர்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தால துதிக்கிற வேளையில, அந்த நாமத்தினால ஆராதிக்கிற வேளையில பரலோகம் செவி சாய்க்கும், பாதாளம் நடுங்கும். தேவனுடைய சத்தியத்தின் கிரியைகள் எல்லாம் உங்களை என்னையும் பின்தொடரும். தேவா உம்மை போற்றுகிறோ, இயேசுவே உம்மை வணங்குகிறோயா. தேவா
உம்மை போற்றுகிறோ இயேசுவே, உம்மை வணங்குகிறோ. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். கர்த்தரின் வேலனும் கீதமும் மாணவர், ரட்சிப்பும் மாணவரே. கர்த்தரின் வேலனும் கீதமும் மாணவர், ரட்சிப்பும் மாணவரே.
இயேசுவே உம்மை வணங்குகிறோம். பார்வோனுடைய சேனைகளை எல்லாம் அழிச்சவர். நம்முடைய வாழ்க்கையில வருகிற சேனைகளை எல்லாம் நீர்தான் அழைக்கிறவர் ஆண்டவரே. என்ன நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன சோதனை, என்ன ரதங்கள், என்ன பார்வோனுடைய சேனைகள், பிசாசுடைய கிரிகள் எது வந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று பாடி துதிக்கிற போது என் கர்த்தர் நீர் ஆண்டவரே பார்வோனுடைய சேனைகளை தகர்த்தது போல நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில வருகிற எல்லா சேனைகளையும் தகர்த்தறிவீர் ஆண்டவரே. நீர் யுத்தத்தில வல்லவர், நீங்க யுத்தத்தில வல்லவர். எங்களை பார்த்து சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன். வானாதி வானம் கொள்ளாதவரே, வல்லமையுள்ளவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே தேவனே உம்மை நேசிக்கிறேன், ஜீவகாலமெல்லாம் உம்மையே
சொல்லுவது, எங்கே உங்களுடைய நாமத்தினால கூடியிருக்கிறோமோ அங்கே அவர்கள் நடுவில் நீர் இருக்கிறவராய் இருக்கிறவர். எங்கள் மத்தியில இந்த இடத்துல இருக்கிற தெய்வம். அதனால உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரலோகத்திலே மட்டுமல்ல, இந்த வேளையில சபையில நீர் எழுந்தருளி இருக்கிறபடினால தேவனே, நாங்கள் ஒன்றாயுமை சேர்ந்து ஆராதிக்கிற ஆண்டவரே. இங்க பெரிய தெய்வம், பெரிய கடவுள். அப்படி அவருக்கு ஒரு பெரிய கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி அப்படி கூட ஆசனங்களா வந்திருப்போமா? நல்லவர்.